ஓபிஎஸ் ஆதரவு கொள்கை பரப்பு செயலாளர் திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். புகழேந்தி வணக்கம். நாங்கள் பாஜக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே ஓபிஎஸ் சொல்லியிருந்தாரு. மீண்டும் பிரதமராக மோடி தான் வரணும்னு சொன்னார். ஆனால் அதை பாஜக அங்கீகரிக்க மறுக்கிறதோ, கூட்டணிக்கு ஒரு காந்தம் தேவை, கோந்து தேவை, க்ளூ தேவைன்னு அண்ணாமலை சொல்றாரு. உங்களுக்கு இந்த செய்தி ஏதாவது இண்டிகேட் பண்ணுதா? வணக்கம், தந்தி டிவிக்கு வணக்கம், கார்கேக்கு வணக்கம். அதுல என்னன்னா காந்தம் அது இதுன்னு சொல்லி இருக்குதா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டீங்க. சரியான கேள்விதான். ஆனா என்னை பொறுத்தவரை அவருடைய பேட்டியில் ஒன்றை சொன்னார். நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்களா என்பது தெரியவில்லை. பின்னால் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாது என்று சொன்னார் திரு அண்ணாமலை அவர்கள். பின்னால் நாங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி, அண்ணன் ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், மதிக்கின்ற பிரதம மந்திரி, அதனுடைய கட்சிகள் அத்தனை பேரும் ஒன்றை அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். கூட்டணி அமைவதற்கு ஓபிஎஸ் என்கின்ற ஒப்பற்ற தலைவர் தலைமையில் தான் அம்மா அவர்கள் பல கட்டத்தில் பல தேர்தல்களில் பேச்சுவார்த்தையை நடத்த அவரை முன்னிறுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். இப்பொழுது அவருக்கு உறுதுணையாக அண்ணன் பண்ருட்டியாரும் இருக்கிறார். இப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வரவேற்பை நமது தந்தி டிவியை எடுத்து போட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னாலும் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கிறது என்கின்ற ஒரே ஒரு கருத்தில் திரு அண்ணாமலை தலைவர் பிஜேபி நான் வேறுபடுகிறேன். தேர்தலுக்கு டைமே இல்லைங்க. இன்னும் ஒரு வாரம் கார்கே, என்னுடைய கணக்குப்படி ஒரு வாரம் 10 நாள்ல காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்துடும், நிச்சயமாக வரும். நேற்று முன்தினம் கூட நான் தேர்தல் ஆணையரிடம் மனு கொடுத்திருந்தேன், நானும் தருவர் எம்பி அவர்களும் சென்று. ஆகவே ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எல்லோரும் நல்லவரே என்பதிலே எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. எல்லோரும் நல்லவரே என்பதை ஏற்றுக்கொள்கின்ற தலைவர் அண்ணாமலை அவர்கள், வாசன் அவர்களுக்கு தெரியும். தலைவர் வாசன் மிகவும் நல்ல மனிதர், பண்பாடு மிக்கவர். அவரோட ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார். அதுதான் இப்போ வாசனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் கொடுக்கப்படலையா? நாளைக்கு பிரதமரோடு மேடையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் இவங்க 2 பேரும் இல்லையோ அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா வரவேற்கவும் அழைப்பு இல்லை, வழி அனுப்பவும் அழைப்பு இல்லை. அப்ப இந்த கூட்டணி நீங்க இருக்கீங்களா இல்லையா? ஒரு கூட்டணி பலம் சேர்ந்து மீண்டும் இந்த நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும் மோடி என்று முழக்கத்தையும் வெளிப்படுத்தி எல்லா இடங்களிலும் சொல்லுகின்ற ஓபிஎஸ் அண்ணனை சந்தித்திருக்க வேண்டும், அழைத்திருக்க வேண்டும், அதை உடனடியாக அதை பேசி முடிவெடுத்திருக்க வேண்டும் என்கின்ற கார்கே கருத்தில் எனக்கு மாறுபாடே கிடையாது. மிக சரியான கருத்தை நீங்கள் முன்பதிவு செய்கிறீர்கள், மிக தெளிவான ஒன்று. ஆகவே அந்த தாமதம் என்பது இப்போ இந்த டியூரேஷன் கேப் இருக்குல்ல கார்கே, அதனால் ஏற்படும் விளைவுகள் தேர்தலை பாதித்துவிடும். அது இது எப்படி சரி கட்ட முடியும்? ஆகவே காலதாமதம் தேர்தல் நேரத்தில் மிக மோசமானது. அதை அவர்கள் உணர வேண்டும். ஆகவே நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு தேவை ஒரு கட்சிக்கு, எல்லாரும் சேர்ந்தாதான், இணைந்தால்தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி எதிர்த்து நிற்க முடியும் என்கின்ற மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொண்டு உடனடியாக நமது தலைவர் அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அதற்கு வேண்டிய முறைகளை, நடைமுறைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் எனது கருத்து. நீங்க சொல்றது என்னால மறுத்து இல்லையே நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்றீங்க, அப்ப டெல்லிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டுல மாநில பாஜகவோட பேச்சுவார்த்தையில டெல்லியில பேசிட்டு இருக்கீங்களா? அததான் அவர் சொன்னார் அண்ணாமலை. நீங்க அந்த பதிவு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். பின்னாலே என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு முன்னாலே தெரியாதுன்னாரு. என்னுடைய ஆசை முன்னாலும் தெரிய வேண்டும். காவியம் போல கேட்பவர்கள் கேள்விக்கு முன்னாலேயும் அவர் தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. ஆகவே எங்களை பொறுத்தவரை சுற்றுப்பிரயாணம் செய்து வந்துவிட்டோம். 40 தொகுதிகளிலும் போட்டியிட மனு அளித்திருக்கிறார்கள். கூட்டணி முடிந்து அண்ணன் ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை முடிந்த பின்னால் தான் தெளிவு வரும். இப்போ கார்கே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் ஓபிஎஸ், பாரதிய ஜனதா கட்சி மத்தியில தலைமை, அண்ணன் ஓபிஎஸ், ஒரு தேமுதிக, பாமக, அருமைக்குரிய அன்பு தலைவர் வாசன், அதே போல ஏசி சண்முகம், மிஸ்டர் பாரிவேந்தர் கட்சி, இப்படி எல்லாம் சேர்ந்து எல்லோரும் சேரும் பொழுது ஒரு அமைப்பு ஏற்படும். அந்த அமைப்பு அதற்கு எதிர்ப்பாக இருக்கும். ஆனால் இதை காலதாமதம் படுத்தும் பொழுது, இழுபறி ஏற்படும் பொழுது இங்கிருந்து அங்கு சென்று விடுவார்கள், அங்கிருந்து இங்கு வருவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை எந்த காலத்திலும் ஒரு அவகாசத்தை கொடுக்க கூடாது. நீங்கள் கேட்ட கேள்வி சரியானது. தாமதமாகிறது என்பதை மீண்டும் மீண்டும் நானும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.